மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. இன்றைக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏற்கனவே சொன்ன சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. சில விஷயங்களை எத்தனை தடவை சொன்னாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஏனென்றால் இந்த வேத வாக்கியங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்திலே போய் தங்குகிறதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் மறுரூபம் ஆவீங்க. இந்த வேத வாக்கியங்களின் அடிப்படையில் தான் மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபம் அடைகிறோம். மறுரூபம்னா பிசாசுடைய ரூபத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவோடைய ரூபத்துக்கு மாறுறீங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசு தான் அங்கே இருந்தான், பாவத்தில் இருந்தோம், பாவத்தில் வாழ்ந்தோம். அது பாவம்னே தெரியாதபடி இருந்து வாழ்ந்தோம். ஆனால் இயேசு என்னுடைய ஆண்டவர்னு ஏற்றுக்கொண்ட உடனேயே உள்ளே ஜீவன் வருகிறது. தேவனுடைய பிள்ளை ஆயிட்டோம். ஆனால் குணம் இன்னும் மாறலை. அந்த குணங்கள் அதிகமாக நம்மகிட்ட இருக்குது. அதை மாற்றுறதுக்கு தான் சர்ச்சு. இங்கே வந்தால் வசனத்தை கேட்டால் நீங்கள் கிறிஸ்துவை போல மாறுவீர்கள். இப்போ இன்றைக்கி நீங்கள் சொன்னதை கேட்டீங்க. பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்கிறேன். பிதா என்ன செய்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லிட்டு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி போகுது. இப்பொழுது நீங்கள் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியாலே இப்போ நாம் என்ன செய்கிறோம்? விவரம் இல்லாமல் சில பழைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் விவரம் தெரிய 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 நீங்கள் உங்களை சரி பண்ணி கொள்ளுகிறீர்கள், இயேசுக்கு ஒப்பாக மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். அதான் பாருங்கள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுறது ஒன்று கழுவிட்டார். ஆவியினால் கழுவப்படுறப்ப அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் அவர் மாதிரி இருக்கீங்கன்னு உணர்த்திக்கிட்டே இருக்குது. ஆனால் தேவனை அறிகிற அறிவு முழுசாக வந்துருச்சான்னா உடனே வரல. தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். எவ்வளவுக்கு தேவனை அறிகிற அறிவிலே வளருகிறீர்களோ அந்த அளவுக்கு திவ்ய சுவாபத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அப்போ தேவனை நன்றாக அறிந்திருந்த, பிதாவை நன்றாக அறிந்திருந்த இயேசு அவர் என்ன சொல்கிறாரோ, என்ன நினைக்கிறாரோ, என்ன பேசுகிறாரோ, அது என்ன செய்கிறாரோ அது அப்படியே செய்வேன் அப்படி சொன்னார். அப்படி சொன்னதுனால தான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னார். இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் என்னை காண்கிறவன் இயேசுவை காண்கிறான், என்னை காண்கிறவன் தேவனை காண்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம வளர்றோம். நேற்று 15 மார்க் வாங்கியிருந்தோம், இன்னைக்கு 20 மார்க் வாங்கலாம். பைபிள் வாசிக்க வாசிக்க அது அதிகமான வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இயேசுவை போல மாற வரைக்கும் அது விடாது. பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவை போல மாற வரைக்கும் உங்களை விடமாட்டார். அது போட்டு கிண்டிக்கிட்டே இருப்பார். ஏன் அந்த இதில் இப்படி இப்படி சேவா அப்படி சொல்லி சரியாக இயேசுவை போல மாறும் வரைக்கும் தேவனும் விடுறதில்லை, பரிசுத்த ஆவியானவர் விடுறதில்லை, இயேசுவும் விடுறதில்லை. நாம் அவரை போல, ஏனென்றால் உண்டாக்கப்பட்டது அவரை போல, அவருடைய சாயல் ரூபமாய் அவரை போல நாம் உண்டாக்கப்பட்டிருந்தபடியால் இப்போ இங்கேயோ குப்பையில் விழுந்து சேத்தில் விழுந்துட்டு திரும்பி எடுத்தால் மறுபடியும் அங்கே தானே போகணும்.
அங்கே போய் கிறிஸ்துவை போல தேவனை போல நாம் மாறும் வரைக்கும் இந்த பைபிள் வசனங்கள் நம்மிடத்தில் பேசி 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 இதில் கரெக்டாகு, இதில் கரெக்டாகு, இதில் கரெக்டாகுன்னு சொல்லி, அதனால தான் பாருங்கள், விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேர்னவர்களாக இருப்பார்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னா அந்த ஆள் தேவனுடைய மனுஷங்க அப்படி சொல்லிடுவாங்க. பைபிளில் தேவனுடைய மனுஷன் யாரை பற்றி சொல்லியிருக்கு? தேவனுடைய மனுஷன். சரி, சாமுவேலை பற்றி நம்ம சொல்லியிருக்கா? ஓகே, வீட்டில் போய் பார்த்துக்கங்க. நான் தர்மபுரி காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ வாத்தியாருக்கு 4-5 பேர் சேர்ந்து இடையில பிரேக் கிடைக்கிறப்ப வெளியே தான் வரணும், கேம்பஸை விட்டு வெளியே வந்து தான் டீ குடிக்க வரணும். அங்கே அந்த மாதிரி டீச்சர்ஸ் 4 பேர் அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் என்னை பற்றி என்னமோ சொல்கிறாரு. ஓ சுமாரியா, அவர் தேவனுடைய மனுஷன், இஸ் த சன் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறார். ரட்சிக்கப்படாத ஆள். எனக்கு அது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது பாருங்க. தேவனுடைய மனுஷன். ஆக இன்றைக்கு நாம் அவரை போல மாறுவதற்காக தான் போதனை. நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருதயம் 100க்கு 100 இருக்குது. நம்முடைய மூளை அறிவு 15, 20, 30, 40, 50, 60 இருக்குது. அந்த இருதயத்தில் 100 இருக்கிற மாதிரி மனசும் 100 மாறணும். அதுக்காக தான் சபை ஆராதனை, அதுக்காக தான் போதனை. நம்முடைய இருதயத்தில் தேவனை போல இருக்கணுங்கிற ஒரு ஆசை அங்கே இருக்கிறது. ஆசையை ஊற்றியவர் கர்த்தர். அந்த ஆசையை நிறைவேற்றுகிறதுக்காக உங்களிடத்திலிருந்து போராடி கொண்டு இருக்கிறவர் கர்த்தர். உங்களை கொண்டு வந்து 100க்கு 100 ஆக்கினாதான் அவருக்கு திருப்தி. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மேன்மையான இடத்துக்கு நீங்கள் எப்படி ஆசைப்பட்டீங்களோ அதுபோல் இடத்துக்கு அங்கே கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு திருப்தி. அதுபோல் பிதாவாகிய தேவனுக்கு உங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறாரோ அங்கே கொண்டு போனால் தான் அவருக்கு திருப்தி. அதனால தான் உங்களோட உள்ளத்தில் அவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. நீங்கள் உள்ளே கவனிச்சிங்கன்னா ஆவியானவர் எவ்வளவு பேசுகிறார், உந்தி தள்ளுகிறார். தெரியலைன்னாக்க ப்ராம்ப்டிங்ஸ் தான், அது அடுத்தது இது ப்ராம்ப்டிங்ஸ். நாடக மேடையில் அங்கே நடிக்கிறவனுக்கு திடீர்னு வசனம் மறந்து போயிடும். பின்னாடி அந்த திரைக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு அந்த அடியை எடுத்து கொடுப்பான் பாருங்க. அடியை எடுத்து கொடுத்தோம்னா அந்த ஆள் பேசிடுவார். அது மாதிரி நமக்கு இந்த ப்ராம்ப்டிங்ஸ் பின்னாடி இருந்து ஒரு வார்த்தையை எடுத்து கொடுத்தா அப்புறம் மீதி செஞ்சிடறோம். அதுபோல் நம்முடைய உள்ளத்திலே ஆவியானவர் இருந்து அடுத்த செய் இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளை கவனிக்கும் போது மிகவும் ஆசீர்வாதமாக நாம் மாறுகிறோம். நான் இந்த சமயத்தில் ஏற்கனவே சொன்னதான் திரும்ப சொல்கிறேன். சாலமோன்ட்ட கர்த்தர் பேசின போது உனக்கு என்ன வேணும் கேளு என்கிட்ட அப்படின்னாரு. அவன் என்ன கேட்டாங்கிறதுக்கு முன்னாடி பொண்ணு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எல்லா மனிதர்களுக்குள்ளும் பிசாசு பாவம் செய்ய ஆசையை கொடுக்குறானா இல்லையா? எல்லா மனுஷர்கிட்டையும் ஒரு ஆள் விடாமல் எல்லா மனுஷர்கிட்டையும் பாவ ஆசையை காட்டுறான். அதை செய்யலாம், அதை திருடிடலாம், அதை பிடுங்கிட்டு போயிடலாம். இந்த உலகத்தில் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும். இந்த மாதிரி அனுபவிக்கலைன்னா நீ வாட்டுக்கு பரலோகம்னு சொல்லிவிட்டு கடைசிக்கு பரலோகம் இல்லாமல் போச்சுன்னா என்ன செய்யறது? ஒருத்தன் கேட்டான் என்னைய. அப்போ என்னுடைய பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு அங்கே வேலையை பார்த்துட்ருக்குறான். பக்கத்தில் கூட ஒருத்தன் இருக்கு, அவனும் ரிசர்ச் பண்ணுறான். அவன் சொல்கிறான், ஏய் நீ வாட்டுக்கு பரலோக நேரம்னு சொல்லிக்கிட்டே இருக்க, பரலோக நேரம் இல்லாமல் போச்சுன்னா என்ன செய்யறது? நீ வாட்டுக்கு ரொம்ப கண்ட்ரோல்டா ஒழுங்கா பாவம் இல்லாமல் எல்லாம் சுத்தமாக இருக்குன்னு இருந்துக்கிட்டு இருக்கிறியே, செத்த புறப்பாடு கல்லறையோடு முடிஞ்சு போச்சுன்னா என்ன செய்வேன்? வாழ்க்கையை அனுபவிக்கும்டா அப்படின்னு நான் பாருங்க. சரிதான். அப்புறம் ஒரு ஆள் சொன்னான்,
ஆதாம் பாவம் செஞ்சான், பாவி ஆயிட்டாங்க எல்லாரும். யாரெல்லாம்? எல்லாரும். இப்போ இயேசு வந்து பாவத்துக்கு மரிச்சிட்டாரு, அதனால் எல்லாருமே பரலோகம் தான். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ஆனால் அப்படி இல்லையே. அந்த பாவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுகிட்ட வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரட்சிப்பு, பரலோகம் கிடைக்குது. ஆனால் சொல்கிறாங்க. அப்போ இந்த பாவ ஆசைகள், இச்சைகள், அந்த ப்ராம்ப்டிங்ஸ், பிசாசு எல்லாரோட இருதயத்திலையும் பேசி எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் சாதிச்சிட்டான். அவன் சாதித்ததுனால இன்றைக்கி உலகம் பூரா பாவத்துக்குள்ளே கிடக்குது. கர்த்தர் கூப்பிட்றதெல்லாம் கேட்கக்கூட மாட்டேங்குது. அவங்க பாவத்திலே வாழ்கிற அந்த சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் விடாமல் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்றைக்கி போயிட்டான், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரு நாள் விடாமல் கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு வார்த்தையை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்படி போட்ட போது நம்மகிட்ட நாம் வந்து இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வந்தோம். அந்த 2 ஆசைகள், பிசாசு கொடுத்த பாவ ஆசைகள், கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு, தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து நித்திய காலமும் அவரை போல வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை, அந்த ஒரு ஆசை. இந்த 2 ஆசையும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது. சாலமோன்கிட்ட பிசாசு சொல்கிறான், ஏய் உன் சத்துருக்கள்லாம் போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒரு ஆசையை உள்ளே போடுறான். நீ தான் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை போடுறான். நீ பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை போடுறான். ஏன் பாஸ்டர், சாலமோனுடைய இருதயத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தீங்களா அவனுக்கு இந்த ஆசையெல்லாம் இருந்துச்சுன்னு அப்படி கேட்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ சத்துருக்களுடைய ஜீவனை உயரெல்லாம் கேட்காம, ஐஸ்வர்யவானவன் ஆகணும் அப்படின்னு கேட்காம, நான் நீண்ட நாள் வாழணும்னு கேட்காம, இதை கேட்ட பற்றியா? எதை? இவர் சொல்லியிருந்தாராம், நான் உன்னை ராஜாவை வைக்கிறேன், என்னுடைய சார்பாக இந்த தேசத்தை நீ ஆளணும். கர்த்தர் ஆதாமுக்கு அதை தான் சொல்லியிருந்தார், என்னுடைய சார்பாக நீ பூமியை ஆளணும்னு. இங்கே சாலமோன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய சார்பாக இந்த தேசத்தை நீ ஆளணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. அந்த ஆசையும் இருக்குது, உலக ஆசையும் இருக்குது. அவன்கிட்ட இல்லைன்னு நினச்சிங்க, அவன் எத்தனை கல்யாணம் பண்ணான்? அப்போ அங்கே இருந்துச்சு, அவனுக்கு நீண்ட நாள் வாழணுன்னு ஆசை இருந்துச்சு. அது பெரிய பராக்கிரம், அது ஐஸ்வர்யமாக. அதெல்லாம் பின்னாடி அவனுக்கு கர்த்தர் கொடுத்தாரு, அது வேற. நீ ஞானத்தை கேட்டதுனால நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் தர்றேன்னு கொடுத்தாரு. அப்போ 2 ஆசைகள் சாலமோனுடைய இருதயத்தில் இருந்துச்சு. அவன் கர்த்தர் கொடுக்குற ஆசைக்கு ஏற்றா போல தான் வாழ்க்கையை நிர்ணயித்தான். கர்த்தாவே, இந்த தேசத்து மக்களை விசாரிக்கிறதுக்கு ஞானம் வேணும், அது இல்லாமல் என்னால் முடியாது. அப்போ சொல்கிறாரு, நீ கேட்டது என்னுடைய அவர் மனதுக்கு ஏதோ உகந்ததாக இருந்துச்சான். இவர் நினச்ச மாதிரி கேட்டான், நான் கரெக்டாக கேட்டான். ஐயா கரெக்டாக கேட்டான், அவருக்கு உகந்ததாக இருந்தது. அதனால் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து தர்றேன்னு சொல்லியிருந்தார். இதன் மூலமாக அந்த சாலமோனுடைய இருதயத்தில் அந்த பாவ ஆசைகளும் இருந்துச்சு, இந்த கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கர்த்தர் கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யணுங்கிற ஆசையும் இருந்துச்சு. அவன் கர்த்தர் கொடுத்த ஆசையை எடுத்துக்கிட்டான். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் கூட 2 ஆசைகள் இருக்கின்றன. அந்த பிசாசு கொடுக்குற ஆசையை வேண்டான்னு தள்ளுனால் ஒழிய அது அப்படியே வந்து 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 மோதிக்கிட்டே இருக்கு. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிற, சுற்றி திரிகிற, ஆமாம், சிங்கம் போல அவன் சுற்றி பார்க்குறான். நீங்கள் இடம் கொடுக்க வரைக்கும், கொடுக்காத வரைக்கும் அவனால் ஒன்றும் செய்ய முடியல. நீங்கள் இடம் கொடுக்க வரைக்கும் உங்களை தொட முடியாது, உங்கள் மயிரை கூட தொட முடியாது. இடம் கொடுத்துட்டான். அதனால தான் பைபிளில் ஒரு வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். பஸ்ஸு கூட்டமாக இருக்கிறப்ப எல்லோரும் கீழே படிக்கட்டில் தான் தொங்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் ஒருத்தன் வந்து எனக்கு ஒரு கால் வைக்க இடம் கொடு அப்படின்னா, ஒரு கால் வைக்க இடம் கொடுத்தா இவன் உள்ளுக்க போயிடுறான், மீதியெல்லாம் தொங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த பிசாசுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஃபுட் ஹோல்டு, கால் வைக்க இடமே கொடுக்கக்கூடாது. அப்படி இடம் கொடுத்தா அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லக்கூட முடியாது. அவன் வந்து இருக்கானா, என்னமோ சொல்கிறானா, கொஞ்சம் கவனிக்கலாமா, அந்த பழம் அழகாக இருக்குன்னு சொல்கிறானே, இன்பமாக இருக்கும்னு சொல்கிறானே, இனிப்பாக இருக்கும்ன்றானேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் பிடிச்சி சாப்பிட்டுட்டான். அதுக்கு இடம் கொடுத்தா, ஃபுட்ஹோல்டு கொடுத்தா, அது நம்மளை போட்டு தள்ளிடுது. பிசாசு நம்மளை போட்டு தள்ளணுங்கிறான். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை உயர்த்தி இந்த பூமியில், இந்த ஜனங்கள் மத்தியில், இந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்களுடைய தலைகளை உயர்த்தி, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதுனால பூமியின் ஜனங்கள் உனக்கு பயப்படுவார்கள்னு சொல்லி, தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும்னு சொல்லி, நீ வாளாகாமல் தலையாயிருப்பாய், கீழாகாமல் மேலாவாயின்னு சொல்லி உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குறேன், நீ அநேருக்கு கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்டேன், இதை விட வேறு என்னங்க சொல்கிறது, நான் இப்படி செய்வேன்னு சொல்கிற ஆசை உள்ளே இருக்கிறது. அதனால தான் அந்த ஆசையை தூண்டுறதுக்காக தான் சுகத்தை பற்றி பிரசங்கிக்கிறோம், பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கிக்கிறோம், சமாதானத்தை பற்றி பிரசங்கிக்கிறோம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தை பற்றி பிரசங்கிக்கிறோம். பாவ சந்தோஷம் இல்லை, பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தை பற்றி பிரசங்கிக்கிறோம். அப்புறம் குடும்ப ஆசீர்வாதங்களை பற்றி பிரசங்கிக்கிறோம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கிக்கிறோம், சமுதாயத்தில் உங்களுடைய தலை உயர்த்தப்பட்டிருக்கிற அப்பேற்பட்ட வாழ்க்கையை குறித்து பிரசங்கிக்கிறோம். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இது அடிக்கடி மறந்து போகுது. இதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் சர்ச்சு, சரியாக பேசுறதுக்கு தான் சர்ச்சு. பாஸ்டர் எதுக்கு இருக்கிறாரு? இந்த வசனத்தை கொண்டு போய் இந்த ஆட்களுடைய இருதயத்தில் இன்றைக்கி வச்சிடணும். அப்படி ஒரு யோசனையோட தான் வருவேன் நான். இன்னைக்கு இந்த யோசனையை, இந்த தாட், இந்த வசனத்தை இவங்க இருதயத்தில் கொண்டு போய் வச்சிடணும் அப்படி நினச்சிக்கிட்டு தான் வர்றேன். இன்றைக்கி நான் நினச்சிட்டு வந்திருக்கிறேன், இந்த மாதிரி 2 ஆசைகள் இருக்கே, அதில் தேவன் கொடுத்த ஆசையின்படி நீ வாழ்க்கையில் முன்னேறுவாயா? தேவன் கொடுக்குற ஆசையின்படி, ஆசை ஒரு ஆள் வந்து ஆசையே ஆகாதுன்ட்டார், ஆசை தான் உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம்னுட்டார். ஆனால் ஆசையை கர்த்தர் கொடுக்குறாரே, கர்த்தர் தானே ஒரு ஆசையை கொடுத்த, அவன் வேற ஒரு ஆசையை கொடுக்குறான். கர்த்தர் தானே ஒரு நல்ல ஆசை அதை கொடுத்துருக்கிறாரு. நீ ஒரு என்னை போல ஒரு ஆளா? ஏன்னா அவருடைய ஆவியை கொடுத்து தான் ஆதாமை உண்டாக்குனாரு. தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதி. அப்போ அவருடைய ஜீவ சுவாசத்துக்கும் நமக்குள்ளே இருக்க ஜீவ சுவாசத்துக்கும் வித்தியாசமே இல்லை. நாம் அவரை போல அவருடைய சாயல் ரூபம்னு சொன்னால் அப்படியே ஆவிக்குள்ளே அவருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நான் சொன்னால் அது பைபிளில் அப்படி போடுறதுனால சொல்கிறேன். ஆனால் இங்கே உலக மக்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஏன் ஊழியர்கள் கூட நான் தூசி குப்பை, நாமெல்லாம் தகுதி இல்லை, அவர் முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படி சொல்கிறத கேட்குறமே. பிசாசு அவர்களுடைய இருதயத்தில் விதைத்த அந்த எண்ணங்களை சொல்கிறாங்களே ஒழிய தேவன் அவர்களுடைய இருதயத்தில் சொன்ன வார்த்தைகளை சொல்லவில்லை. அங்கே தான் இந்த சபையானது வசனத்தின்படி சரியாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று வசனத்தை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் சபை ஆரம்பிக்கலாம்னு நினச்சப்ப ஒருத்தர் சொன்னார், விசுவாசிக்கே நகை போட்டிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் போதவருடைய மனைவி நகை போட்டிருந்தா அது நல்லா இருக்காது இல்லைன்னு சொன்னார். அவ்வளோதான், சபை ஆரம்பிக்கிறதை நிறுத்திட்டேன். 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த என்னுடைய இருதயத்தில் எது சரின்னு தெரிஞ்சோ அதை சொல்லுவேன். என்னோடய இருதயத்தில் சரின்னு தெரியலையா அது சரியில்லைன்னு சொல்லுவேன்.
அதை விட்டுட்டு யாருக்காகவோ எந்த டினாமினேஷனுக்காகவோ நான் வந்துட்டு வசனத்தை மாற்றி பேச முடியாது. அதனால் சர்ச்சை வேண்டாம், ஆளை விடு அப்படின்னு போயிட்டேன். ஆனால் 4 வருஷம் கழித்து மறுபடியும் சர்ச்சை ஆரம்பிக்கிறேன். அது வேற ஒரு பேரில் ஆரம்பிச்சிருப்பேன். அன்றைக்கி ஆரம்பிச்சிருந்தேன்னா வேற ஒரு பேரில் ஆரம்பிச்சிருப்பேன் அந்த சர்ச்சை. ஏன்னா அவருடைய டினாமினேஷன் அந்த பேரில் நான் ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் அந்த 4 வருஷத்தில் தெளிஞ்சிட்டேன். கர்த்தருடைய வார்த்தை அதை தான் சொல்லுவேன். குட் நியூஸ், நற்செய்தி. குட் நியூஸ்னாவே பைபிள் தான். அதுக்கு மேலே இன்னொரு பைபிள்னு போட்டு குட் நியூஸ் பைபிள் சர்ச்சுன்னு போட்டோம். இதை விட்டு மாறி போக மாட்டேன், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தோம். அந்த தீர்மானத்தில் இன்னும் இந்த பைபிளில் சரியாக க்ளீன் பண்ணி எடுத்தா, சரியாக பொறுக்கி எடுத்தா, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனங்கள், அது மூலமாக கிடைக்கக்கூடிய பரலோகம், ஜீவனுள்ள வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசு அவன் கொடுக்குற ஆசைகள், அதை நிராகரித்து அந்த ஆசைகளை நிராகரிக்கிறது மூலமாக அந்த பிசாசையை நிராகரித்து விட்டு கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு கூட சேர்ந்து நடக்கிற, மண்டி போட்டு உருண்டு பிறண்டு நடக்கிற, அதை கர்த்தர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் மண்டி போட்டு ராத்திரி பூரா கண்ணீரோட உபவாசம் போட்டு அப்படி ஜெபிக்கிற அதில் தான் நிறையா இருக்கிறாங்க. நான் தப்புன்னு சொல்லலை. தப்பு பண்ணால் நம்ம அப்புறம் மண்டி தான் போடணும், நகையை அவுக்கணும். ஏன் நீ கண்ணுக்குட்டி செஞ்சியா, கண்ணுக்குட்டி செஞ்சியா, அப்போ நகை அவரு இல்லைங்க. அவன் கருவாலி மரத்தடியில் மனைவிட்ட இருந்த எல்லாம் இதையும் நகையெல்லாம் வாங்கி புதைச்சிட்டாங்க. ஆமாம், அந்த மனைவிகள் என்ன போட்டிருந்தாங்க, அவங்க தெய்வங்களை அந்த நகையில் பொறித்து அதை வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. பத்தாவதுக்கு லாபான் வீட்டிலேருந்து கிளம்பி வர்றப்ப இந்த அம்மா என்ன செஞ்சான், கண்டுபிடிவாங்கடான்னு அதெல்லாம் எடுத்து அந்த சுரூபங்களெல்லாம், எது சுரூபங்களை அதை எடுத்து அந்த குதிரை சாணத்துக்கு அடியில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்குச்சு. சரி, பெண்களுக்குரிய வழிபாடு உண்டாயிருக்கு, அதனால் நான் எந்திரிக்கலை, அதனால் என்கிட்ட கோவிச்சுக்கிறாதீங்க அப்படின்னு லாபான்ட்ட வேறு இது சொல்லுது. அப்படி பார்த்துட்டு காணாம போயிட்டான். ஆனால் இந்த சுரூபங்களை வச்சுருந்தது இந்த பிள்ளை மேலே தான் அவனுக்கு, லாபானுக்கு ரொம்ப ஆசை. யார், இந்த யாக்கோபுக்கு ரொம்ப. கரெக்ட் சொன்னீங்க, நான் பாட்டுக்குது. கடைசிக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு இந்த ராகேல் போய் சேரலை. பெத்லகேம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இவள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால், அதுதான் இன்றைக்கு வரைக்கும் ராகேலுடைய கல்லறை அப்படின்னு எழுதியிருக்கு. அவங்களுடைய இருதயத்தின் விருப்பம் ஆசையெல்லாம் எங்கேயோ ஒரு பக்கம் மரணத்துக்கு இடம் கொடுத்துருச்சு. அவங்க சத்தா பரவாயில்லன்னு நினச்சிட்டாங்க, ராகேலும் போயிட்டான். இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தில் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சதா காலமும் ஜீவிக்கிறார், அவருக்கு மரணம் இல்லை. மரித்த இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார், அவருக்கும் மரணமே இல்லை. இன்றைக்கி நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கும் மரணம் இல்லை. சாவாமை உள்ளவரும் அப்படின்னு நம்ம அவரை பற்றி பாடுவோம் ஒரு இடத்துல. அப்போ அதாவது நீங்கள் ஜீவனுக்கு ஏதுவாக உங்களுடைய மனதிலே தீர்மானங்களை எடுக்கலாம், அல்லது பிசாசு கொடுக்குற அம்மா கணக்கு அப்படித்தானே, இத்தனை வயசாச்சு அப்புறம் போகணும்ல அப்படின்னு அந்த கணக்குலையும் போகலாம். தேவன் கொடுக்குற ஆசைகள் உண்டு, பிசாசு கொடுக்குற எண்ணங்கள் உண்டு. இப்போ நீங்கள் என்ன செய்யணுமா, பிசாசு கொடுக்குற எண்ணங்களை நீக்கணுமா. அதனால தான் அந்த 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் இந்த மாதிரியான கிறிஸ்துவுக்கு விரோதமான எல்லா எண்ணங்களையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10 4, 5, 6 வாசிங்க பார்க்கலாம். எங்களுடைய மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏதுவாக தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால்
நாங்கள் தர்க்கங்களையும் பிசாசு சொல்கிறேன், என்ன இப்போ என்ன இதெல்லாம் ஒரு பாவமாக்க, எல்லா மேட்டிமையும் ப்ரைடு எல்லா மேட்டிமையும் எல்லா தர்க்கங்களையும் எல்லா மேட்டிமைகளையும் கிறிஸ்து எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த அடக்கிறான். இந்த ஆசையா அடங்கு போ அப்படின்னு பாவ ஆசையை அடக்கிறத ஒரு வேலை, அந்த பிசாசு கொடுக்குற எண்ணங்களை அடக்கிற ஒரு வேலை. பிசாசு கொடுக்குற எண்ணங்களை அடக்கணும், கர்த்தர் கொடுக்குற எண்ணங்களை எடுத்துக்கணும். ரெண்டு விதமான ஆசைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. இப்போ சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பெற்றோர் ஒழுங்காக பரவாயில்லாமல் நல்லா வளர்த்துருவாங்க. ஆனால் பெரிய ஆவணங்கள் ஒரு பாடு கர்த்தர் சொன்னதை கேட்டால் தான், மனசாட்சிக்குள்ளே கர்த்தர் பேசுகிறத கேட்டால் தான் ஒழுங்காக இருப்பாங்க. இல்லாட்டி எல்லோரும் கெட்டு போயிடுவாங்க. உலகம் அப்படி தான் போயிருக்கு. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இப்போ நம்ம உட்கார்ந்துருக்குறோங்க. இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ உங்களுடைய இருதயத்தில் ரெண்டு விதமான ஆசைகள், எண்ணங்கள். அது பிசாசு கொடுக்குற எண்ணங்கள், ஆசைகளை அடக்கிட்டு கர்த்தர் கொடுக்குற விருப்பங்கள், ஆசைகள், தேவனை போல இருக்க, ஜீவனோடு இருக்க, சாகாமல் இருக்க, சுகமாக இருக்க, பொருளாதார ஆசீர்வாதம் இருக்க, இந்த பாவிகளை காட்டில் நீங்கள் இந்த தேசத்தில் உயர்ந்திருக்க, அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதுனாலே பூமியின் ஜனங்கள் உன்னை கண்டு பயப்படுவார். அதாவது பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம போய் பயப்படுறான்னு சொல்ல வேண்டியதில்லை. அப்படி சொல்கிறார் அவர். இது நடக்கும், நீ ஏன் கூட வா அப்படின்றார். நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் கவனி, அதில் நட, நான் உன்னை இப்படி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த இரண்டு ஆசைகளில் நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. சாலமோன் கரெக்டாக சொல்லிட்டான். ஞானம் இருந்தால் ஒழிய இவ்வளவு கூட்ட ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்க முடியாது அப்படின்றான். உனக்கு ஞானத்தையும் கொடுத்தேன், கேட்காத ஐஸ்வர்யத்தை கேட்கலன்னா கூட கொடுக்குறாரு. நீங்கள் கேட்காமையே ஐஸ்வர்யம் வரும். அவங்க ஐஸ்வர்யம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பொருளாதார அவங்கள பொருளாதார ஆசீர்வாதம் பேசுகிற சர்ச் ப்ராஸ்பெரிட்டி சர்ச், ப்ராஸ்பெரிட்டி போதனை. அவங்க அதனால தான் காசு இல்லாமே இருக்காங்க. அவங்க ப்ராஸ்பெரிட்டியை பற்றி பேச மாட்டாங்க. கர்த்தர் ப்ராஸ்பெரிட்டியில் வைப்பாருன்னு சொல்லி நம்ப மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று, ப்ராஸ்பெரிட்டி வந்துட்டால் பாவம் செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. நீங்கள் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நல்லா வாழ்கிற ஆண்டவரே, சாட்சியாக வாழ்கிற ஆண்டவரே, உங்களுக்கு மகிமையாக வாழ்கிற ஆண்டவரே அப்படி சொன்னால் உங்களை உயர்த்திக்கிட்டே போவார். இந்த சாய்ஸ் வி ஹவ் டு மேக். இதை தெரிந்து கொள்வது நம்முடைய காரியம். வி ஹாவ் எ ஃப்ரீ வில். சுயாதீனம் நமக்கு இருக்கிறது. இங்கிட்டு ஜீவன் இருக்குது, இங்கிட்டு மரணம் இருக்குது. இங்கிட்டு ஆசீர்வாதம் இருக்குது, இங்கே சாபம் இருக்குது. இங்கிட்டு சந்தோஷம் இருக்குது, இங்கிட்டு துக்கம் இருக்குது. என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஆதாம் போய் சாவு ஓகே அப்படின்ட்டு போயிட்டான். பார்த்தீங்களா, நீங்கள் மக்கள் எல்லாம் அப்படி போகிறதுனால தான் உலகமே அந்த மாதிரி இருக்குது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், ஃப்ரீ வில், சுயாதீனம். அந்த சுயாதீனம் தான் உங்களை மனுஷனாகவே வைக்குது. அந்த சுயாதீனம் கொடுக்கலைன்னா நம்மெல்லாம் மிஷின் மாதிரி இருப்போம். சுவிட்சை போட்டால் ஓடுவான், ஆஃப் பண்ணால் நின்றுக்கிடுவான். அது பிள்ளை அப்படியா இருக்கிறது? பிள்ளை அப்படி இருக்க முடியாது. ஆக்சுவலாக நம்மளை விட அந்த தூதர்களுக்கு கூட கர்த்தர் வந்து சுயாதீனத்தை கொடுத்துருந்தார். அதனால தான் தேவனை பின்பற்றிருக்கிறத விட ஒரு கூட்டம் நான் வேறு வழியில் போகிறேன் அப்படின்னு தேவனை விட்டு பிரிஞ்சு போகிறது கூட ஒரு சுயாதீனம் அந்த லூசிஃபர் வகைராக்கு இருந்துச்சு. அவன் அங்கிட்டு போய் கேட்டான், அவன் வழியில் ஆதாம் போய் கேட்டான். இன்றைக்கி நம்ம இயேசுவோடைய வழியில் நாம் பரலோகம் போகிறவர்களா, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொண்டவர்களா, இப்படி வாழ்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறாரு.
நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலாம். அவருடைய வாக்குத்தத்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளலாம். அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசித்த உடனே அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகின்றன. விசுவாசத்தில் தான் போராட்டம் இருக்குது. நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு. அது விசுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ பேருக்கு போராட்டமாக இருக்குது. ஆனால் அதுதான் சரி. அந்த விசுவாசத்தினால சுகமாகிறது, விசுவாசத்தினால சமாதானமாக இருக்கிறது, விசுவாசத்தினால் கர்த்தரனை காப்பாற்றுவார்னு அமர்கிற மனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன், இவ்வளவு செஞ்சுருக்கேன், என்கிட்ட வா உட்காரு. அந்த 7வது நாள் கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த ஒரு நாள். அதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணமாகவே கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தா மீதி 6 நாட்களை கர்த்தருடைய வழியில் ஒழுங்காக நடத்தலாம். அந்த இஸ்ரவேல் 10 கோத்திரத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அந்த ஓய்வு நாளை கண்டுக்கிறலையா, ஓய்வு நாளே மறந்துட்டாங்களாம். அதனால் உலகத்து ஜனங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போச்சான். அவங்க சிறைப்பட்டு போனாங்களாம், போனவங்க போனது தானா. அந்த யூதா கோத்திரத்தில் இவங்க அந்த ஓய்வு நாளை விடலை. வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு நாள் வச்சுருந்தாங்க. இவங்க சிறைப்பட்டு போனால் கூட திரும்பி வந்துட்டாங்க. அங்கே போய் உட்காந்து பாபிலோனில் உட்காந்து ஜப ஆலயங்கள் கட்டினாங்க. அங்கேருந்து வந்து இஸ்ரவேல் தேசத்தில் ஜப ஆலயங்களை கட்டினாங்க. ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க, இந்த ஆள் நமக்கு ஒரு ஜப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கான் ஐயா, அவனுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு ஏசுநாட்டை ரெக்கமெண்டேஷனுக்கு வர்றாங்க. அப்போ ஜப ஆலயங்கள் எப்போ வந்துச்சு? சிறையிருப்பு போயிட்டு வந்த பிறகு. இன்றைக்கி ஜப ஆலயங்கள், இன்றைக்கு நம்மெல்லாம் ஒரு ஜப ஆலயத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்க, எப்படி கர்த்தருக்குள்ளே வாழ்க்கையிலே முன்னேறுவது, சாட்சியாக இருப்பதுன்னு கேட்க நீங்கள் வளர வளர கர்த்தர் சந்தோஷப்படுவார். உங்கள் பிள்ளைய படித்து நல்லா மார்க் வாங்கினா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையா? அதே போல் நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர வளர அவருடைய இருதயம் மகிழும். நம்ம கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற ஆளாக இருந்தால் அதை விட பெரிய காரியம் ஒன்றும் சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பூமியில் நமக்கு எப்போவுமே ஒரு எதிராளி இருக்க தான் செய்கிறான். ஆனால் அவன் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. பில்லி சூன்யம் பண்ணுறாங்க, பிசாசு வர்றேன், சுற்றி சுற்றி வர்றேன், சொப்பனத்தில் வர்றேன், என்னென்னமோ சொல்லுவாங்க. இருந்துட்டு போகிறேன். அது வந்து உன்னை என்ன செய்ய முடியும்? என்ன தான் செய்ய முடியும்? அவன் வந்து நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவு இருந்ததுன்னா நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளர்றீங்க. தேவனுடைய சுவாபத்தில் திவ்ய சுவாபம்னு போட்டிருக்கு, அதில் நீங்கள் வளருவீங்க. கர்த்தரை போலவே மாறுவீங்க. இப்படி மாறுற குட்டி கிறிஸ்துக்களாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கணும்னு கர்த்தர் கேட்குறாரு. குட்டி கிறிஸ்துக்களா அதான் சொல்லுவாங்க. இந்த இயேசுனார் ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டா இனிமேல் நமக்கு பிரச்சனையே இல்லைன்னு பிசாசு நினச்சானா. ஆனால் அவர் போட்டு தள்ளிட்டான். அப்புறம் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்துட்டார். அப்புறம் எத்தனாவது நாள்? 50ஆம் நாளா? 50ஆம் நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினவுடனே விசுவாசிகள் எல்லாம் குட்டி கிறிஸ்துக்களாக மாறிட்டாங்க. ஐயையோ, ஒரு இயேசுனாரை போடுத்தலான்னு பார்த்தா இங்கே இத்தனை பேரும் பரிசுத்த ஆவியில் நினைஞ்சிக்கிட்டு இத்தனை பேரும் கிறிஸ்துக்களாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் நினச்சானா. இவன் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. இப்போது உங்களுக்கு விரோதமாக பிசாசு என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் அவரை போல உண்டாக்கப்பட்டவர்கள். உங்களுக்குள்ளே இருக்க 2 ஆசையில் கர்த்தருடைய ஆசைக்கு இடம் கொடுத்து வளர்ந்துக்கிட்டே போகலாம். அதுதான் அவருடைய வசனத்தின்படி நாம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறோம். அவரை போல மாறுறீங்க அப்படின்னு சொல்லி அது அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டு முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் கடைசி வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். ஆகிறோமா? அல்லேலூயா. God will bless you. எல்லாரும் இருந்து ஜெபம் பண்ணலாம்.